வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். சுதந்திர தினம் அப்போ காங்கிரஸ் ஆஃபீஸில் நடந்த நிகழ்ச்சியில் வந்தே மாதரம் பாடிக்கொண்டிருந்த போது சோனியா காந்தி அவர்கள் பாதியில் வந்தே மாதரம் பாடலை நிறுத்த சொன்னாங்க. ஃபுல் ஸ்டான்ஸாக பாடணும் அப்படின்னு மத்திய அரசாங்கம் உத்தரவு போட்டிருக்காங்க. அந்த நிகழ்ச்சியிலையும் ஃபுல் ஸ்டான்ஸாக பாடப்பட்டிருக்கு. அப்படி பாடிக்கு இருக்கும்போது ஃபுல்லெல்லாம் பாடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டியிருக்காங்க சோனியா காந்தி அவர்கள். இப்போ இதில் டிபேட்டு. ஜன் சுராஜ் கட்சியுடைய தலைவர், சமீபத்தில் பங்கிப்பூர் தொகுதியை ஜெயிச்ச பிரசாந்த் கிஷோர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? இப்போ வரைக்கும் ஏன் சோனியா காந்தி மேலே பாஜக ஆக்ஷன் எடுக்கலை? சமீபத்தில் தான் பார்லிமெண்ட்டில் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கீங்க. வந்தே மாதரம் பாடலை யாராவது தடுத்தாலோ, பாடிக்கு இருக்கும்போது தடுத்தாலோ, வந்தே மாதரம் பாடலுக்கு எதிராக அவதூறு பரப்புனாலோ 3 வருட சிறை தண்டனைக்குரிய குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் சட்டம் நிறைவேறி இருக்கு. ஏன் அந்த சட்டத்தை பயன்படுத்தி சோனியா காந்தி மேலே வழக்கு பதிவு செய்யலை? ஏன் சோனியா காந்தி மேலே நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு பிரசாந்த் கிஷோர் கேள்வி எழுப்பியிருக்காரு. கரெக்டான கேள்வி அப்படின்னு பாஜக தொண்டர்கள் பதிவுகள் போடுறாங்க. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம்? நயினார் நாகேந்திரன் அவர்கள் தினமும் எழுந்த உடனேயே வீத லீடர்ஸ் இயக்கத்திலிருந்து பாஜகவுக்கு மீண்டும் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தினமும் ஒவ்வொரு புகைப்படத்தை ஷேர் பண்ணுறாரு. சமீபத்தில் ஒரு 25 பேர் வந்தாங்க அப்படின்னு சொன்னார். அது பயங்கர ட்ரோல் மெட்டீரியலாக மாறினுச்சு. ஏன்னா திமுகவை சேர்ந்த ஒருத்தர் திமுகலேருந்து பாஜகவுக்கு வந்தவரை வீத லீடர்ஸ் இயக்கத்திலிருந்து வந்தார் அப்படின்னு நயினார் அண்ணே அடிச்சு விட்டது ட்ரோல் மெட்டீரியலாக மாறினுச்சு. இப்போ என்ன பண்ணியிருக்காரு? செஞ்சி கிழக்கு மண்டல தலைவர் சிவகுமார் அப்படிங்கிறவர் பிஜேபியிலிருந்து வீத லீடர்ஸ் இயக்கத்துக்கு போனார். இப்போ மறுபடியும் பிஜேபிக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு புகைப்படத்தை ஷேர் பண்ணியிருக்காரு நயினார். கொஞ்சம் பொறுப்போம். இதனுடைய பின்னணி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிய வரும். இதுவும் ட்ரோல் மெட்டீரியலாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வாலண்டியர்ஸ் பதிலடி கொடுக்குறாங்க. முக்கியமாக வீத லீடர்ஸ் அப்படிங்கிறது ஒரு என்ஜிஓ. அந்த என்ஜிஓலேருந்து பாஜகவில் சேரக்கூடிய ஒரு ஆள் 2 ஆள் புகைப்படத்தை ஷேர் பண்ணி ரொம்ப பெருமையாக ட்வீட் பண்ணுறாரு நயினார். பிஜேபி நேஷனல் பார்ட்டிங்க, தேசத்தை ஆளக்கூடிய கட்சி. டிவிகேலேருந்து ஒரு 1000 பேர் வந்தாங்க, டிஎம்கேலேருந்து ஒரு 20,000 பேர் வந்தாங்க, 10,000 பேர் வந்தாங்க அப்படின்னு சொன்னால் பிஜேபிக்கு கெத்து. ஒரு என்ஜிஓலேருந்து ஒரு ஆள் 2 ஆள் வராங்க அப்படிங்கிறதையே ரொம்ப பெருமையாக நினச்சி பதிவு போடுறீங்க. அந்தளவுக்கு அண்ணாமலை மேலே வன்மம் அப்படிதானே அப்படின்னு சொல்லிட்டு நயினாருக்கு எதிராக பல கேள்விகள் முன்வைக்கப்படுது. மூணாவது என்ன பார்க்க போகிறோம்? நீட் தேர்வை எதிர்க்கிறாங்களே அவங்க கிட்ட இந்த செய்தியை போட்டு காட்டுங்க. திருநெல்வேலியில் நெசவாளர் உடைய 3 பசங்க, 3 பசங்களுக்கும் மெடிக்கல் சீட்டு கிடச்சிருக்கு. அரசு பள்ளியில் படித்தவங்க 3 பேருமே 3 பேருக்குமே அட் அ டைமில் மெடிக்கல் சீட்டு கிடச்சிருக்கு. அதுதான் நீட் எக்ஸாமினேஷனுடைய பவர். நீட் தேர்வை யாரெல்லாம் எதிர்க்கிறாங்களோ சமூக நீதிக்கு எதிரானவர்கள் அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இந்த நியூஸை முடிஞ்ச அளவுக்கு கொண்டு போய் சேருங்க. இது 3. 4வது என்ன பார்க்க போகிறோம்? அண்ணாமலை அவர்கள் சமீபத்தில் விஜய் ஊழலுக்கு எதிரானவர் தான், ஆனால் அவருடைய அமைச்சரவையில் இருக்கிறவங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க, கமிஷன் கேட்குற சில ஆடியோக்கள்லாம் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி சமீபத்தில் பேசினார்ல. இது டிவிகே வட்டாரத்தில் பெரிய பூகம்பத்தை ஏற்படுத்தியிருக்கான். திருமாவளவன்ட்ட இது சம்பந்தமாக கேள்வி எழுப்பிய போது உடனே சிஎம் விஜய் அது சம்பந்தமாக விசாரிக்கணும் அண்ணாமலை சொல்லியிருக்காருல்ல, அது சம்பந்தமாக யார் எந்த அமைச்சர் அப்படின்னு சொல்லி விசாரித்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் பேசியிருக்காரு. அண்ணாமலையுடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டு ஆடியோ இருக்குன்னு சொன்னது டிவிக்கு ஒரு பெரிய தலைவலியாக மாறி இருக்கு. கூடிய விரைவாக அமைச்சரவை மாற்றம் நடப்பதற்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு பொலிட்டிக்கல் கமெண்டேட்டர் சொல்கிறாங்க. இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.